தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சகிப்புத்தன்மை இல்லாத திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சகிப்புத்தன்மை இல்லாத திருமாவளவன். அரசியலுக்கு வருபவர்கள் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். பொது வாழ்வுக்கு வருபவர்கள் அனைவருடைய கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டும். அனைவரும் விமர்சிக்கத்தான் செய்வார்கள். நிறைகுறைகளை எடை போட்டு பேசுவார்கள். அந்த விமர்சனங்களை பொது வாழ்வுக்கு வருபவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். தான் ஒரே ஒப்பற்ற தலைவன், தன்னை விமர்சிக்க யாரும் முடியாது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்று சொல்கின்ற அளவுக்கு இது மன்னராட்சி கிடையாது. இது ஜனநாயக நாடு, இது ஒரு குடியரசு நாடு. அதை முதலிலே திருமாவளவன் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாதவர்கள் பொது வாழ்வுக்கு வரக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாது. செந்தமிழன் சீமான் அவர்களை உதாரணத்துக்கு கொள்ள வேண்டும், முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு அறிவுரை, செந்தமிழன் சீமான் அவர்களை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது எவ்வளவோ அவதூறுகள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள், வேசித்தனம் பண்ணுகின்ற ஊடகங்கள், அரசியல் விமர்சகர்கள் என்று பலர் செந்தமிழன் சீமான் பற்றி அவதூறு பேசுகிறார்கள். இல்லாததை பொல்லாததை பற்றி பேசுகிறார்கள், தரக்குறைவாக விமர்சிக்கிறார்கள். இதையெல்லாம் செந்தமிழன் சீமான் தாங்கி கொண்டிருக்கிறார், சகித்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு நிறைகுணம், அதனால் தழும்பவில்லை. ஆனால் திருமாவளவன் தான் ஏதோ ஒரு குட்டி தேசத்துக்கு மன்னர் போன்று அவர் நடந்து கொள்கிறார். தன்னை யாரும் விமர்சிக்கக்கூடாது, இவர்தான் பெரிய அரசியல் ஞானி, இவரை விட தமிழ்நாட்டில் மூத்த அரசியல் தலைவர்கள் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி, ஏதோ பெரிய அரசியலை கரைச்சி குடித்த மாதிரி, பிற கட்சிகளுக்கு ஆலோசனை சொல்கிறது, பிறருக்கு அட்வைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் இவரை விமர்சித்தா தாங்கிக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவளவன் குறித்து விமர்சித்து வருகிறார். திருமாவளவன் பறையர் சமூகத்தின் சாபக்கேடு. இனிமேல் ஒரு அம்பேத்கர் கூட பிறக்காட்டினா கூட பரவாயில்ல, ஒரு திருமாவளவன் மாதிரி ஒரு ஆள் பிறக்கக்கூடாது அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி சொல்கிறாப்புல. அதுதான் உண்மை. ஏன்னா பறையர் சமூகத்துக்கு தலைவராகி நீங்கள் பறையர் சமூகத்தை கொண்டு போய் திமுக கிட்ட அடகு வச்சுட்டு கையை கட்டி கூனி குறுகி ஊழ கும்பிடு போட்டுட்டு நிற்கிறாப்புல திருமாவளவன். இதை கண்டித்து பேசினதுக்காக வேண்டி, இதை விமர்சித்து பேசினதுக்காக வேண்டி திருமாவளவன் அவர்களால் அனுப்பப்பட்ட கும்பலால் ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டுள்ளார். டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக திருமாவளவன் அனுப்பிய கும்பலால் தாக்கப்பட்டுள்ளார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. மேலும் தாக்குதலுக்கு உள்ளான, பாதிப்புக்கு உள்ளான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். இது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆக திருமாவளவனுக்கு ஒரு பொது வேண்டுகோள் என்னென்னா, விமர்சனங்களை தாங்கிக்க பழகிக்கோங்க, சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கோங்க. அரசியலுக்கு வந்தால் எல்லாருமே விமர்சிக்க தான் செய்வாங்க. பொது வாழ்வுக்கு வந்தால் நாய் பேய் கூட கேள்வி கேட்க தான் செய்யும், சுண்டலி கூட கேள்வி கேட்க தான் செய்யும். அதை தாங்கிக்கணும், கேள்விக்கு பதில் சொல்லணும், தாங்கிக்கணும், பொறுத்து கொள்ளணும். விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளணும், தவறுகளை திருத்தி கொள்ள பழகிக்கொள்ளணும். அதை விட்டுவிட்டு சும்மா கூலி ஆட்களை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அரசியலுக்கு ஒத்து வராது. பிடிச்சா அரசியலில் இருங்க, இல்லாட்டினா பொது வாழ்வை விட்டு விலகிட்டு ரூம்குள்ளே போய் அடைஞ்சிக்கோங்க. சரியா? அரசியலுக்கு வருபவர்கள் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். திருமாவளவன் அவர்களுக்கு வேண்டுகோள், நீங்கள் பொது வாழ்வில் நீடிக்க விரும்பினால் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளவும்.